அழியட்டும், நிச்சயம் நிதானம் வெல்லட்டும், நீதியங்களை நோக்கி வரட்டும், விடுவு கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும், அமைதியும் ஆனந்தமும் ஒற்றுமையும் சாந்தியும் சமாதானமும் நிதானமும் இந்த நாட்டிலே நிலைபெறட்டும் என்று இந்த வேளையிலே பக்தர்கள் எல்லாம் அகத்தினால் பிரார்த்திக்கிறார்கள், அருள்களால் சொல்லி பிரார்த்திக்கிறார்கள், ஒளிவுகளுக்கு பிரார்த்திக்கிறார்கள். எல்லோரையும் வாழ வைக்கின்ற தெய்வம், அல்லாசுரம் என்கின்ற அசுரனை அழித்த தெய்வம், எத்தனையோ அசுரத்தன்மை வாய்ந்தவர்களை அழித்த தெய்வம், கஜமகாசுரனை சங்காரம் செய்த தெய்வம், குருசுரனை வதம் செய்த தெய்வம், இன்றைக்கு பேரேறி அந்த ஆண்முக பெருமான் பஞ்சமுக விநாயகராக நீதிவலம் வந்து கொண்டிருக்கின்றார். பேரரோடு நிறைந்த தெய்வமே, கருணை தெய்வமே, உங்களை வாழ்விக்கின்ற தெய்வமே, மாணிக்காய் மருதடியிலே மகிழ்மிக்க தெய்வமாக வீட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை ஆற்றுப்படுத்துகின்ற, அல்லல் போக்குகின்ற ஆனந்த தெய்வமே, அழகு தெய்வமே, உன் பேரருளை, உன் பிரிவருளை கண்ணார காண்பதற்காக காத்திருக்கின்ற பக்தர்களுக்கு மத்தியிலே அசைந்து ஆடி அந்த ஆயிரம் மணிகள் கூட்டப்பட்டிருந்த அந்த தேவையே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லா திசைகளையும் நோக்கி யாம் இருக்க பயமே என்று கேட்கின்றாய். சாமி வயிற்றோரே, பிரபஞ்ச நாயகனே, உன் பிராணை வயிற்றிலே இந்த பிரபஞ்சத்தையே தாங்குகின்ற தெய்வமே, உங்கள் துன்பத்தை துடைப்பதற்காக, எங்களுக்கு அருள்மழை பொழிவதற்காக, எங்கள் கண்ணீரை கழுவுவதற்காக, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை கழுவுவதற்காக, குற்ற தவறுகளை மன்னிப்பதற்காக, எங்களை காப்பதற்காக, எங்களுக்கு வாழ்வு தருவதற்காக, எங்களுக்கு நல்ல காலம் தருவதற்காக நீ இன்றைக்கு நல்ல நாளிலே புது வருஷத்திலே தேரோடி வருகின்றாய். மன்மத வருஷம் மங்களகரமாக புறக்கட்டும். மகிழ்மிக்க மருதடியானுடைய பேரனும் கொடியை கண்ணார காணுகின்ற வாழையிலே வருடம் பிறக்கிறது. 60 வருஷங்களுக்கு உள்ளவை வருகின்ற மன்மத வருஷம் ஒரு கிராமம் இன்றைக்கு பெரிய நகரமாக காட்சி அளிக்கின்றது. இந்த மானிப்பாய்க்கென்று எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கின்றது. எத்தனையோ புலவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, எத்தனையோ பண்டிதர்கள், வித்துவான்கள், கலைஞர்கள் வாழ்ந்த பூமி, எத்தனையோ சைவ தொண்டர்கள் வாழ்ந்த பூமி மானிப்பாய். எத்தனையோ மதமாற்ற வலைகள் வீசப்பட்ட காலத்திலும் இந்த மத மாற்றத்துக்கு ஆட்படாமல் எங்கள் பண்பாட்டு பாரம்பரியமான சைவத்தை காப்பதற்காக எத்தனையோ இடர்களை சந்தித்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். அதனாலேதான் இந்த மானிப்பாயிலே எத்தனையோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலே சைவத்தை காப்பாற்றிய முன்னோர்களை இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து 12 ஆண்டுகளாக இரவு பகலாக எத்தனையோ கலைஞர்கள் இந்தியாவிலிருந்து எங்கள் உள்நாட்டு கலைஞர்கள் இந்த கோயிலை புதுமெருகூட்டுவதற்காக அந்த அழகு கோயிலாக காட்சியளிக்கின்ற இந்த வேளையிலே மானிப்பாய் மருதடி பிள்ளையாருடைய அந்த அற்புதமான திருத்தேர் வீதிவலம் வந்து கொண்டிருக்கின்றது. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புராதன தலமாக இருக்கின்ற மருதடியாருடைய சன்னிதானத்திலே நடைபெறுகின்ற இந்த தேர் திருவிழாவோடு எங்கள் மண்ணிலே எல்லா துன்பமும் போய் எல்லோரும் இன்புற்று வாழுகின்ற ஒரு புண்ணிய வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க